கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறீங்க. உட்காந்து நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அல்லையோ எல்லாரும் நினைச்சிருக்கீங்க. நீங்க யாரும் அப்படி இல்லை. யாரோ ஒன்று ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா முடிச்சுக்கோங்க. எனக்கு பிரீச் பண்றது அங்க வச்சிருக்கிறார். மை ஐ காட் மை வாய்ஸ் மை மவுத் பீஸ் இஸ் தேர். பொறுமையா சோதிக்காதீங்க. சரி, இப்போ மெசேஜுக்கு போகலாமா? சரி, கோ டு தி மெசேஜ். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அரை மணி நேரம் ஆச்சு. Now we are going to the crux of the message. Please try to receive it. சிரிக்கணும் இல்லைன்னு இல்லை, அதுக்காக தான் உங்களை தயார்படுத்தினேன். ஒரு ಬೀಜ ಹಾಕುವಾಗ ಅದು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಪ್ಲವಿಂಗ್ நடக்குது. ಪ್ಲವಿಂಗ್னா தெரியுதானே? ஏர் உழுது தண்ணீர் பாய்ச்சி விதையை போட்டு அதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? பீஜா பண்ண போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு ஜேம்ஸ் எடுத்துட்டீங்களா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம். யாக்கோபு 1, அது 5 அதிகாரம் தான் இருக்கு. 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜேம்ஸ் சாப்டர். ஹalleluya. 1ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் வாசிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. யாக்கோபு சொல்றான், இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்ன சொல்றேன்? வாழ்த்துதல். உங்களை திட்டுறாரா? வாழ்த்துறாரு. இப்போ உங்களை வாழ்த்துறதுக்கு தான் வந்திருக்கிறேன், திட்டுறதுக்கு வரல. அப்போ பவுல் சொல்றாரு, உங்களை வாழ்த்தி நான் எழுதுகிறதாவது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. இப்போ சோதனைகள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். மனிதன் முகத்தை பார்க்கிற தேவனும் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். இப்போ சோதனையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. You are in test and trials. Okay? Third verse. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் சோதனை வந்துச்சுன்னா